ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் இந்த புனித வெள்ளியினுடைய ஸ்தோத்திரங்களை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. அநேக வெள்ளிக்கிழமைகள் ஓராண்டில் வருகிறது. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. ஏன் இதை புனித வெள்ளி என்று சொல்கிறார் என்று சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுக்குலத்தை மீட்பதற்காக மெய்யான தெய்வமாக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தற்சீவனை கொடுத்து நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார். ஆகவே இந்த நாள் புனித வெள்ளி என்று சொல்லி அனுசரிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கல்வாரியிலே இயேசு நமக்காக செய்த காரியங்கள் என்ன? மனிதனுக்காக அவர் 3 விதமான காரியங்களை கல்வாரியிலே செய்திருக்கிறார். முதலாவதாக அவர் பாவத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்தது இந்த கல்வாரியின் சிலுவை. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி, ஆகவே மனித வாழ்விலே நாம் எப்பேற்பட்ட பாவியாகி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கிறது. ஆகவே இந்த புனித வெள்ளி அன்று நம்முடைய பாவத்திலிருந்து மீட்ட இயேசு நமக்காக இருக்கின்றார். ஆகவே இந்த நாள் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிற நாளாய் நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்திலிருந்து ஜெயம் பெற கல்வாரி நன்மை நோக்கி நாம் கடந்து போவோம். இரண்டாவதாக, கல்வாரியிலே இயேசு நமக்கு செய்த காரியம், நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:4 வாசிக்கிற போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். இந்த உலக வாழ்வில நாம் பாடுகள், துக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்த போது தேவன் நம்முடைய பாடுகளை நமக்காக சுமந்திருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி, ஆகவே அந்த இளைப்பாறுதலை இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியிலே செய்திருக்கிறார். ஆகவே நாம் பாடுகளோடு கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை சுமந்து தீர்த்து விட்டார். மூன்றாவதாக, இந்த கல்வாரி எனக்கு தந்த வாழ்வு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கின்றார். யோவான் 3:16 நாம் பார்க்கின்ற போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரனை எவ்வளவாய் அன்பு கொண்டார். ஆகவே பரலோக வாழ்விற்காக இயேசு தன்னையே கொடுத்த இந்த கல்வாரியின் அன்பு. ஆகவே இந்த கல்வாரியின் நாள், இந்த புனித வெள்ளி எனக்கு 3 விதமான காரியங்களை செய்திருக்கிறது. முதலாவதாக, அவர் என்னை பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் பாடுகளை சுமந்திருக்கிறார். மூன்றாவதாக, என்னை பரலோக வாழ்வுக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தன்னுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே கல்வாரி என்னை மகனாக மாற்றி இருக்கிறது. ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இந்த புனித வெள்ளியிலே நாம் இன்னும் புனிதத்தோடு கூட பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்து ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.